யோபு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 9 11 வரை வாசிக்க கேட்போம். யோபு 5 9 11 வரை வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து அவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு விதத்தில் இதை எடுக்கலாம். ஒன்று, நம்முடைய ஆஸ்தியில் தாழ்ந்தவன், அதாவது வறுமைப்பட்டிருக்கிறவனையும் கர்த்தர் உயரத்தில் கொண்டு வைத்திருக்கிறார். இன்னொன்று, தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தினவர்களையும் கர்த்தர் உயரத்தில் கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் இதை செய்வேன் என்று நமக்கு வாக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அவர் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம், அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதையும் ரெண்டு விதத்தில் எடுக்கலாம். ஒன்று, உலகத்தில் வறுமையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேசத்தில் நன்மைகளை உண்டாக்கி அவர் நமக்கும் நன்மைகளை தர வல்லவராயிருக்கிறார். இன்னொன்று, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய நிலை தப்பி போயிருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகத்தினால் குறைவுபட்டிருந்தால், அவர் அபிஷேக மழையினால் உன்னை நிரப்பி அவர் உன்னை உற்சாகப்படுத்த வல்லவராயிருக்கிறார்.